நல்லா இருக்கும் இந்த பாட்டில். என்ன அவ்வளோதானா? அன்புராஜன் ப்ரோ, குமார் சகோ, உன் குமரன் காலையில் அந்த இது அது என்னது, செந்தூர் முருகன் ஆரம்பிச்சு முருகப்பெருமான் பாட்டாக வந்துட்டுருக்கு. ம், 2 3 பாட்டு பாடிட்டோமே முருகன் பாடல். நீங்களும் உங்கள் பேரை மாற்றவில்லைல்ல குமார் சகோ. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், தெரியாமல் முருகன் பாட்டு பாடிவிட்டு இப்போ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டார் அன்பு அண்ணா. ம், அன்பு அண்ணன் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், தெரியாமல் முருகன் பாட்டு பாடிட்டு இப்போ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டார் அன்பு அண்ணன். நல்லா இருக்குல்ல பாட்டு? இசையை ரசிக்கணும், பாடல்கள். குமார் சகோ, குமரனுக்கு அடுத்தவர்களை சோதிப்பதும் அதை நகைச்சுவையாக புரிய வைப்பதும் வல்லமை கொண்டவன் அவன்தான் குமரன். ஓகே ஓகே, நீங்கள் தானே அது. குமரனுக்கு அடுத்தவர்களை சோதிப்பதும் அதை நகைச்சுவையாக புரிய வைப்பதிலும் வல்லமை கொண்டவன் அவன்தான் குமரன். எஸ், முருகன் அந்த மாதிரி தானே. தகப்பனுக்கே பாடம் கற்பித்தவன் இல்லையா? தந்தைக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தவன் தானே. ஓம் என்ற ஆங்கார சொல் அப்படின்னு. குமாசகோ, குமரனுக்கு அடுத்தவர்களை சோதிப்பதும் அதை நகைச்சுவையாக புரிய வைப்பதும் வல்லமை கொண்டவன். ஆமாம் ஆமாம், அதுதான் ஒவ்வை பாட்டியை சோதிப்பார்ல. நாவல் பழத்து மரத்து மேலே நின்றுட்டு ஒவ்வையே நாவல் பழம் வேண்டுமா? ஆமாம் வேண்டும் அப்படின்னோடனே, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பழத்தில் என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம்னு இருக்குது? அப்படியா, சரி நீ சுடாத பழமே போடு அப்படின்னு சொன்னோன்னே, மரத்தை உழிப்பு விடுவாங்கள்ல, அந்த பழம் எல்லாம் தூசி ஆயிரும், மண்ணாயிரும். அதை எடுத்து ஒவ்வை பாட்டி ஊதுவாங்க. என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படி கேட்பாங்களா? பரவாயில்லையேப்பா. அதாவது ஒரு மரத்தை வெட்டுற கோடாரி ஒரு சின்ன ஒரு புல்லுக்கு அடிமையாயிருச்சுங்கிற மாதிரி டைலாக். என்னுடைய அறிவிலும் நீ மிஞ்சிட்டியங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன புகழ்ந்து பாடு அப்படி சொல்லுவார்ல, அதுக்கு என்ன பாட்டு பாடுவாங்க? ஏதோ பாடுவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன், என்ன யாரையும் காணோம். see you next live. பாதியோட நிறுத்திட்டு போயிட்டாங்க அன்பு ப்ரோ. தங்கம் வைரம் பவழம் ஒத்து தவளும் தெய்வானை, அது கொண்ட முருகப்பெருமானை. கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் அப்படின்னு வரும்ல அந்த லைனில். சகோ போயிட்டு வரேன், see you next live. அது மாதிரி எல்லாரையும் காமெடி மாதிரி கலந்து சிந்திக்கவும் வைக்கிறீங்க நீங்களும். அப்படிதான், அது சில பேருக்கு புரியாது. பகுத்தறிவு கொண்ட மக்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். குமார் சகோ, ஓகே, நான் போய் விட்டு வருகிறேன். பாய் சொல்லுங்கள் எல்லாரும்.